நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூங்கிலை புல்லாங்குழலாக்கி அக்ரிணையை உயர்திணையாக்கியது இசை. இந்த அழகான இசையை ஆராதிக்கிற ஒரே மேடை சூப்பர் சிங்கர். ஹை பிச்சில் பாடுற கேர்ள்ஸுக்கும் அசால்ட்டா பாடுற நம்மள மாதிரி பாய்ஸுக்கும் இந்த மேடை பல ட்விஸ்ட்களையும் பல ஆப்பர்ச்சுனிட்டிலையும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு வித்தியாசமான ட்விஸ்டோட உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் வந்துடும், வெல்கம். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எஸ், மாக்காப்பா சொல்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து வித்தியாசமான பல விஷயங்களை பார்த்து ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இந்த வாரம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. நம்மளுடைய 40 போட்டியாளர்களுமே பல சுற்றுகளை பல ட்விஸ்ட் சந்திச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஃபாஸ்டா பாட போறாங்கப்பா. எஸ், அந்த 40 பேரை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே 8 பிரிக்கிறோம். தலைவர் சொல்ற மாதிரி பிரிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த 8 பேர் பாட போறாங்க. ரைட். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேண்டாஸ்டிக் 5 judges நம்ம இன்ட்ரோ듀ce பண்ணிடலாம். Let's give it up for the very sweet Shailaja ma'am. Let's welcome ever bubbly Shubha ji. The super nice Nityashri ma'am. The very strict officer Mr. Devan. The wonderful Soumya ma'am. And our India's leading voice expert Ananth Vaidyanathan sir. Welcome. எனர்ஜி ஏற்கனவே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாருமே ஃபாஸ்டா பாட போறாங்க. அதனால ஃபாஸ்டா அவங்களுக்கும் ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒரு ஸ்டார் நம்ம வந்து சந்திக்க போறோம் அப்படின்னு நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டார் யார் தெரியுமா? யாருமா? அதோ அந்த சிம்ஹாசனம் தான் இந்த வாரத்தோடைய ஸ்டார். ஸ்டார்னு சொல்லிட்டு சேர காமிக்கிற ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ அந்த சிம்மாசனத்துல ஒவ்வொரு நாளுடைய கடைசியில உட்கார போறாங்க. ஓகே. அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த 40 பேரை வந்து 8 பிரிச்சிருக்கோம். 8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி. அந்த கிளாஸ் ரூம்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கோ அவங்களுக்கு அந்த சேர்ப்பா. கரெக்ட். யார் அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறாங்களோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் இஸ் அவங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் டைரக்டாக ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய பிரம்மாண்டமான மேடையில டாப் 30 கண்டஸ்டன்ஸா அவர் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பை இந்த வாரம் நம்ம 40 கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் கொடுக்க போறோம். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே அவங்களுடைய 100% கொடுப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. புதுசான ஹிட்டான ஃபாஸ்ட் பாடல்கள் தான் இன்னைக்கு கேட்டு ரொம்பவே ஆடி பாடி என்ஜாய் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்டா வந்து அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போற அந்த போட்டியாளர் ரோஹிணி. டுர்ரா டும்மன்ன மேளத்தை கொட்டுறதோ ஓரா உட்ரா நீ என்ன நீ துரத்துறதோ Come on guys. சந்தனக்கல்லே உன்னுடைய இடுப்புல பார்த்தேன். சக்கரமில்லே உன்னுடைய போதட்டுல போட்டேன். தக்காளி தோட்டமே பப்பாளி கூட்டமே உக்காடு போது நிற்கிறேன். ரெண்டூர போவதும் கண்டூர போட சொல்லுறேன். துங்கானி டாலல புல்லாங்கோ டாலல நீ நானும் ஜோடியா ஆட்டம் போடலாம். இப்போ எல்லாட்டியப்போ டுர்ரா டும்மன்ன மேளத்தை கொட்டுறதும் போறா உட்ரா என்ன நீ துரத்துறதும் மோரா தைரா நீ கண்ணத்தை கடையிற ஊரூரா சுத்துறதும் இப்போ எல்லாட்டியப்போ பெஸ்ட் கமெண்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன். ரோஹிணி, யூ சவுண்டட் பிரெத்லெஸ். அப்புறம் வாய்ஸில் ஸ்ட்ரெயின் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் மைக்குக்கு பொசிஷனிங் அப்பப்போ அவே போயிட்டேங்க. அந்த கரெக்டாக டீட்டெயில்ஸ் இந்த சங்கதியெலாம் வர சமயத்தில் மைக்லேருந்து கொஞ்சம் விலகி போனதுனால கிளாரிட்டி இல்லை. ஸ்ருதி கூட ஓப்பனிங் எடுத்த பொழுதே
டவுட்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் பக்காவாக பாடியிருக்கலாம். பட் ஸ்பிரிட் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லைக் இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாங் பாடிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடுறதுனால அந்த ஒரு பிரெத்லெஸ் ஆகிடுச்சு. இந்த பாட்டுக்கு நான் இவ்வளோ ஆடி இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் இந்த பாட்டு வந்து நிறைய பிரெத் தேவையான பாட்டு. மூச்சு ரொம்ப இழுத்ததுனால இட் வென்ட் ராங். சப்போஸ் யூ கெட் மோர் தென் 4 greens, 4 greens அண்ட் above உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த சிம்மாசனத்தில் நீங்கள் உட்காரலாம். கண்டினியூஸாக 3 மெயின் லெவல் ஆடிஷன்ஸில் வந்து வெயிட்லெஸ் ஆனதுனால ஐ வாண்டட் டு கெட் ஸ்பாட் செலக்டட் வெரி பேட்லி. ரெண்டு கிரீன் அண்ட் 2 ரெட் வாங்கியிருக்கீங்க. அண்ட் சௌமியா மேம் அவங்களோட ரிசல்ட்டை கொடுக்கவே இல்லை. தட் மீன்ஸ் ரோஹிணி நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, நானும் சரி, அம்மாவும் சரி, எல்லாமே 5 க்ரீன் இருக்கணும்னு தான் வந்து ஃபுல் மைண்டில் அது மட்டும்தான் இருந்துச்சு. பட் என்னன்னு தெரியல, எவ்ரி டைம் திஸ் ஹேப்பன்ஸ் டு மீ. பட் என்னோட நாள் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக த டே வில் கம். ஸோ இந்த சேலஞ்சில் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக பாடுறாங்க. ஆனால் ரிசல்ட் தெரியறதுக்குள்ள அந்த ஒரு நிமிஷம் அப்பா எனக்கே பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஸ்லோவாக பாஸ் ஆகிற மாதிரி இருக்குப்பா. எஸ், ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு சேர் இருக்கு இல்லையா, அந்த சேரில் உட்காந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பிரம்மாண்டமான மேடைக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது கொஞ்சம் இது மாதிரி வந்து காத்திருப்பல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பதட்டல் இதெல்லாம் வந்து இருக்கும். ஓகே, அந்த டல்லு டொல்லெல்லாம் பற்றி அப்புறமா பேசிக்கலாம். அடுத்து வர போட்டியாளர் திவாகர். லெட்ஸ் கிவ் ஹிம் a big round of applause. அடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே அடி அடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே அடி நானே ஆங்குயிலே அட காஞ்ச மாடு பல கம்புலதான் வந்து விழுந்தா போல அன்புல தான் புடவையும் பறக்குற அடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே அடி நானே ஆங்குயிலே எம்மா 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 Yamma 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 moy Yamma 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 moy Yamma 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 Ella masa vidhi illa maadi vittu metta illa ora kannal paathavale oyari singari nida Ella masa vidhi illa maadi vittu metta illa ora kannal paathavale oyari singari nida alumagi nalaachida alagu meni nulaachida vaadi pulla vasamulla nenjayalum manna kolla vitta enna thotta enna vitta pogum ammiyum asangra aadi masa kathadikka vaadi konjam setanaikka maane maaguyile adi naane aaguyile மானே மாங்குயிலே அடி நானே ஆங்குயிலே குயிலே 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 Awesome Divakar. இந்த எபிசோடில் வந்து என்ன நான் வந்து எதிர்பார்த்தேனோ திவாகர் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து அதை மனப்பூர்வமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த வாட்டி. தேங்க்யூ ஸோ மச். Every limb in your body was reaching out with the song. I loved your performance. Thank you so much. Thank you so much. திவாகர், கலக்கலான ஒரு பாட்டு எடுத்தீங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கீங்க. எவ்வளோ கிரீன் வரும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு? எவ்வளோமா, எவ்வளோ எதிர்பார்க்குறேன்? கமான் கமான் கமான். தெரியல ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்களோ அது. இப்போ சுபாஜி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரண்ட்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சுபாஜி இஸ் கிவிங் யூ a green already. Thank you மேம். தேவனும் ஒரு கிரீன் கொடுத்தாச்சு. Thank you sir. இன்னும் 2 கிரீன் கிடைச்சிருச்சுன்னா அந்த சேர்ல நீங்க போய் உட்காரலாம். சௌமியா அவர்களும் வந்து கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4. So 4 greens. Divakar, congratulations. First person is sitting in the seat. இந்த சிம்மாசனத்துல நீங்க போய் உட்கார்ந்துக்கலாம்.
4 க்ரீன் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் அந்த ஒரு க்ரீனை தட்டிட்டு 5 க்ரீன் வாங்கினாலும் அந்த ஸ்பெஷல் சீட் எனக்கு கிடையாது. ஸோ என் மேலே எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ வேறு யாரும் அந்த சீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு ரொம்ப நம்புகிறேன். ஸோ திவாகர் வந்து அந்த சீட்டில் வந்து இப்போதைக்கு வந்து அவர் லீடிங்கில் வந்து 4 க்ரீன் லைட்டை வாங்கி அந்த சிம்மாசனத்தில் இடம் பிடித்திருக்காரு. அடுத்து வரவங்க வந்து இவரை வந்து பீட் பண்ணுவாங்களா, அவர் அங்கேருந்து கிளப்பி வீடை காலி பண்ண வைப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் நிர்ஜரி. அம்மா கரையில உமா கொடுக்குவா சும்மா நீ விளக்கு கட்டு. இந்த சந்தர்ப்பம் உனக்கு நல்லாதான் இருக்கு, சும்மா நீ பொலந்து கட்டு. நேரமாச்சு நிச்சயமாச்சு உனக்கும் எனக்கும் ஜல்லிக்கட்டு. ஆனால் 2 கையில் கைக்கு தார் போட்டு உன் மார்புக்குள்ளே என்ன போட்டு நான் 4 ஆகி வருஷம் 7 ஆகி போச்சு, நீ கொஞ்சம் லேட்டு. ஹூவா 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 ஹூ. ஹூவா 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 ஹூ. கம 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 கம்மா. கட்டில் மேல கபடி கபடி காமந்தாண்டி ரசரி ரசரி காம்ப கிளி சுண்ணாம்பு தடவி பாக்க கடிச்சு வெத்தலைய போடு. ஹூவா 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 ஹூ. கம 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 கம. நிர்ஜரி, எஸ் மேம். இந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான ஒரு ஸ்டேஜில் ஏன் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தீங்க? ஆக்சுவலி வந்து we've set it to my pitch, my chest wise pitch only, பட் இப்போ வந்து I don't know ஃபுல்லாகவே கிராக் ஆகிடுது. மேபி ஐம் எக்ஸைட்டட், அதனால ஆகலாம். இல்லை, இது நிச்சயமாக ஒரு ராங் சாய்ஸ்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப கிளாரிங்காக மிஸ்டேக் பண்ணுற மாதிரி பாடிட்டீங்களே. இங்கே ஒரு நல்ல சிங்கர்ன்ற ஒரு எங்களுடைய எதிர்பார்ப்புலேருந்து நீங்கள் ஹவு கேன் யூ ஃபால் ஷார்ட் ஆஃப் அவர் எக்ஸ்பெக்டேஷன்? எனிவே இன் பார்ட்ஸ் இட் வாஸ் குட். சில இடங்கள் அழகாக இருந்தது. ஒரு ரிச்னஸ் ஆஃப் யுவர் டோன் தெரிஞ்சுது. அதே சமயத்தில் வந்து அதோட ஒரு மறுபக்கமும் தெரிஞ்சுடுது. பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. As a contestant, when I'm trying to perform, எனக்கு வந்து எப்போவுமே எவ்ரி பர்ஃபார்மன்ஸில் ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் ஆல் தி ஜட்ஜஸ். ஸோ இன்றைக்கி வந்து அவங்கள அப்படி டிசப்பாயிண்ட் பண்ணது எனக்கு ஆப்வியஸ்லி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. ஹை பிச்சில் வந்து குரல் ஃபுல்லாகவே கிராக் ஆகிடுது. பட் அந்த டைமில் ரொம்பவே மிசரபிளாக ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். டேலண்டான சிங்கர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். given wonderful performances. Okay, so நிர்ஜரி, நம்மளுடைய நடுவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். தேவன்ஸ் given you a red. சிவாஜி உங்களுக்கு ஒரு ரெட் கொடுத்துருக்காங்க. சௌமியா மேம் has given you a green. Thank you மேம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் 2 reds and ஒரு blank கிடச்சிருக்கு. வெயிட்லெஸில் போட்டிருக்காங்க இப்போதுக்கு. நான் இப்போ வரைக்கும் வந்து எவ்ரி ரவுண்டில் வேறு வேறு மாதிரி சாங்ஸாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரே சாங் ஒரே ஜானர் வந்து பிக் பண்ணல. ஸோ ஹோப்ஃபுல்லி தே லுக் இன் டு மை வெர்சிட்டாலிட்டி ஆல்சோ அண்ட் ஐ ஹோப் தே செலக்ட் மீ. ஓகே, ஸோ நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே இந்த ஃபாஸ்ட் சாங்ஸ் பாடணும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன கணக்கு போடுறாங்களோ, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, அது வந்து நம்மளுடைய ஸ்டேஜில் சில டைம்ஸ் வெளிப்படுறது இல்லை இல்லையா? ஸோ சில சர்ப்ரைசஸ் அண்ட் சில அதிர்ச்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு இந்த சுற்றுல. பட் ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய சிம்மாசனத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருக்காரு திவாகர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.
ஸோ இந்த கட்ட குரல் தேர்வில் மார்க்ஸ் எல்லாருமே ஃபாஸ்ட் சாங்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக எல்லாருடைய கண் பார்வையும் அந்த சிம்மாசனம் மேலே தான் இருக்கு. இந்த நாளுடைய முடிவில் திவாகர் அந்த சிம்மாசனத்தில் அவருடைய இடத்தை தக்க வச்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து அடுத்த லெவலில் கிராஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக சூப்பர் சிங்கருடைய அந்த பிரம்மாண்டமான அரங்கத்துக்குள்ள டைரக்டாக என்ட்ரி ஆயிடுவார். அடுத்தது அவங்களுடைய 100% கொடுக்கறதுக்கு இந்த மேடைக்கு வராங்க பார்வதி. லெட்ஸ் கிவ் இட் அப். தாகம் வந்துருச்சு, வேகம் வந்துருச்சு, மோகம் வந்துருச்சு. மாம்போ மாமியா, காதல் ஒரு பேனியா, பிசாசு போல ஆட்டம் வந்துருச்சு, பாட்டம் வந்துருச்சு, நாட்டம் வந்துருச்சு. கண்ணோட கண்ணு குத்தி, நெஞ்சோட நெஞ்சு சுத்தி, சுருண்டு வீடுதானே ஆத்தி. மூச்சோட மூச்சு முட்டி, பேச்சோட பேச்ச கட்டி, மிரண்டு வீடுதானே ஆத்தி. படார் 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 ஆசை வந்து நெஞ்சு அறியுதே. மாம்போ மாமியா, காதல் ஒரு பேனியா, சுனாமி போலதான் தாகம் வந்துருச்சு, ஏகம் வந்துருச்சு, மோகம் வந்துருச்சு. மோத மோத போதை கொண்டேன், சேலை போட்டு காலையானே, வந்து நீயும் முட்டு பாரடா, தோல்வி கூட வெற்றிதானடா. தோல்மையான கொம்புகாரி, கோபமான கொம்புகாரி, உந்தன் மோதல் நோகவில்லையே, உயிர் போயின் சாகவில்லையே. போல தாகம் வந்துருச்சு, வேகம் வந்துருச்சு, மோகம் வந்துருச்சு. கண்ணோட கண்ணு குத்தி, நெஞ்சோட நெஞ்சு சுத்தி, சுருண்டு வீடுதானே ஆத்தி. மூச்சோட மூச்சு முட்டி, பேச்சோடு பேச்சு கட்டி, மிரண்டு வீடுதானே ஆத்தி. படார் 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 என்ன ஆசை வந்து நெஞ்சு அறியுது. What a liberated rendition of the song. சூப்பராக இருந்தது பாரோ, ரொம்ப க்ரூவியாக இருந்தது. யூ ரேன் த லைன்ஸ் இன் டு ஈச் அதர். வாட் ஃபீல், பிரெத்தியாக இருக்கிற இடத்துல எங்கே தேவையோ அங்கே கொடுத்து அந்த இடத்த இன்னும் பியூட்டிஃபுல் ஆக்கி ரொம்ப நல்லா பாடினே இல்லை பார்வதி. பார்வதி பாடி முடிச்சிருக்கா, அவ்வளோ சூப்பராக பாடியிருக்கா, சொல்ல முடியாத அளவுக்கு. என்னென்ன ரிசல்ட் என்ன வரப்போகுதுங்கிறது நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா 5 க்ரீன் வாங்கிட்டா அந்த சீட்லேருந்து நான் எழுந்துக்கணும். 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு படப்படம், ஹார்ட் பீட்லாம் படப்படம் நடிச்சிருக்குது. ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா, யூ ஜஸ்ட் அ பிளேபேக் சிங்கர் வெயிட்டிங் ஃபார் அ பிரேக். யூ ஸோ குட். உண்மையாக சொல்கிறேன். ஐ மீன், நீங்கள் பாடுற அவ்வளோ ஃபீல், டைனாமிக்ஸ் கொடுக்குறீங்க, யுவர் பிரெத் கண்ட்ரோல், இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். பார்வதி பேபி, நீங்க வந்து பாட்டு பாடும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நல்லா சிரிச்சுக்கிட்டே பாடினீங்க. ஜட்ஜஸ் ஹவ் given you some fantastic comments. ஆனால் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திவாகர் சீட் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஷேக்கியா இருக்கா இல்ல ஸ்டெடியா இருக்கா? பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருவோம்னு கொஞ்சம் படபடப்பா தான் இருக்கு. படபடப்பா தான் இருக்கா? உங்களுடைய எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. லெட்ஸ் see நம்மளுடைய ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துடலாமா? மார்க்ஸ். எஸ், தேவன் அவர்கள் கிரீன் கொடுத்துருக்காரு. அண்ட் தொடர்ந்து சுபாஜி அவர்களும் கிரீன் கொடுத்துருக்காங்க. சைலஜா மேமும் கிரீன் கொடுத்துருக்காங்க. நித்யஸ்ரீ மேமும் கிரீன் கொடுத்துருக்காங்க. யூ காட் 4 கிரீன்ஸ். இவங்களும் 4 கிரீன் வாங்கியிருக்காங்க. பார்வதியும் 4 கிரீன் வாங்கியிருக்காங்க. திவாகரும் 4 கிரீன் வாங்கியிருக்காரு. யார் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? இப்போ பார்வதி வந்து திவாகர் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க திவாகருடைய சீட்டை எடுத்துப்பாங்க. என்ன திவாகர் எப்படி இருக்கு? படபடப்புடனுக்கா? ஒரு சில விஷயம் வந்து எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் கொடுக்குது. என்னென்னா, அவள் ஆட்டிடியூட் கொஞ்சம் கம்மியாக பாடியிருக்கா. ஸோ அந்த ஆட்டிடியூட் விஷயத்தில் நான் அந்த ஸ்டேஜில் வின் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது.
சிம்மாசனம் உங்களது தான். Okay, congratulations once again திவாகர். ஐயோ ரொம்ப ரொம்ப க்ளோஸா மிஸ் பண்ணிருக்கீங்க பார்வதி. ஆக்சுவலாக எதுக்குன்னா பார்வதி நல்லா பாடினாங்க. பட் திவாகர்து இன்னும் கிளியராக மிஸ்டேக்ஸ் கம்மியாக இருந்தது. அதனால தான் திவாகருக்கு அந்த சேர் அப்படியே இருக்குது. பார்வதி நீங்கள் நல்லா பாடிருக்கீங்க. பட் உங்களுக்கே தெரியும், நீங்கள் 2 மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, அவரும் ஒரு மிஸ்டேக் தான் பண்ணாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். Alright, anyways, tough luck, but அடுத்த கட்டத்துல நம்ம பார்த்துக்கலாம். Okay, all the best. Anyways, congratulations. அடுத்த கட்டத்துக்கு தேர்வாயிருக்கீங்க. Good luck, Parvati, and a big round of applause for her. All the best. ஸோ இந்த ரொம்ப க்ளோஸாக ரிசல்ட் வந்த போது ஆக்சுவலாக கம்பேர் பண்ணியிருந்தது. ஸோ என் கம்பேரிசன் அவங்களோட சாங் கொஞ்சம் கூட பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ எனிவே ஐ வாண்டட் டு கெட் தட் சீட் எனிவே. ஸோ இட்ஸ் ஸோ வேல்யூபிள். பட் மிஸ் பண்ணிடுச்சு, ரொம்ப க்ளோஸாக மிஸ் பண்ணிடுச்சு. இன்னும் 4 போட்டியாளர்கள் பாக்கி இருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் திவாகருடைய பெர்ஃபார்மன்ஸை விட பெட்டரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் அந்த சிம்மாசனம் கிடைக்க போகுது. பட் அடுத்ததா இந்த வரிசையில பாட போற போட்டியாளர் ஷர்லி ஜாய் சிந்தியா. பத்திக்குச்சு பம்பரோண்டோய் என்ன செஞ்ச மந்திரோண்டோய் ரசாத்தி ரொசாப்பூ என்ன சொல்ல யாராத்துக்கும் தூக்கிட்டு போற புள்ள அதெல்லாம் நான் பாடுவேன், துமுறாக ஆடுவேன், என்னோட கை கோர்க்க வாடி. ஓ பொல்லாத மீசையில் குத்தாம குத்துனா செத்தானா போவேன் போடா. பத்திக்குச்சு பம்பரோண்டோய் என்ன செஞ்ச மந்திரோண்டோய். உன் கொடியிட பார்த்து நான் உடஞ்சிட்டேன் நேத்து, முத்தோங்கி தோந்தந்து என்ன ஒட்ட வையண்டு. வாழையடி வாழ என வாழ வையினால மொத்தமாக முட்டை கட்டி தூக்கி போயிண்டா. உன அப்படியே ஒப்ப முட்டை தூக்கிக்கிறேன்டி, அடி அஞ்சாறு ஆசை மட்டும் தீத்துக்கிறேன்டி. ஒத்துக்கிறேன் நீ உன்னொன்னா சொல்லித்தா கத்துக்கிறேன்டா. பத்திக்குச்சு பம்பரோண்டோய் என்ன செஞ்ச மந்திரோண்டோய். ஷர்லி, போன ரவுண்ட் சொன்ன மாதிரி நல்ல சாங் செலெக்ஷனில் எப்பவுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் குட் எனர்ஜி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட் டுடே. தேங்க்யூ சார். ஷர்லி, யுவர் டான்ஸ் வாஸ் ரியலி குட். உங்களோட எனர்ஜி எவ்ரி திங் இஸ் வெரி நைஸ். நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் டெம்போ ஸ்லைட்டாக சிங்கில் இருக்கலை, கொஞ்சம் ஓடித்து. அது ஒன்று தானே தவிர அதர்வைஸ் எனர்ஜி நீங்கள் பாடினதெல்லாம் நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட்டு சாங் பாடினதுக்கப்புறம் தேவன் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் க்ரீன் கொடுத்தாரு, க்ரீன் பஸ்ஸட் ப்ரெஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஷைலஜா மேம் கொடுத்தாங்க, 2 க்ரீன் வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் 3rd க்ரீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அந்த மைண்ட் நிஜமாக என்னால் நினைக்கவே முடியல. என்னவா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருந்தது. சுபா மேம் சொன்னாங்க செஸ்ட் வாய்ஸ்லேருந்து ஹெட் வாய்ஸ் போகும்போது அந்த டிரான்சிஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படி சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்தது அப்படி சொல்லும்போதே ஓகே க்ரீன் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஹோப் நான் நினச்ச மாதிரியே க்ரீன் கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஷர்லி இப்போ அந்த கிரீன் லைட்டை பார்க்குறாங்களோ இல்லையோ, திவாகர் அந்த லைட்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன், வேற எதையும் பார்க்க மாட்டேன். ஆமாங்க, அவருடைய சிம்மாசனம் போனாலும் போயிடும் இல்லையா, அதனால தான் டென்ஷன் அவருக்கு. நித்யஸ்ரீ மேமும் சௌமியா மேம் மட்டும் க்ரீன் பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் திவாகரை பீட் பண்ணிவிட்டு அந்த சீட்டில் உட்காந்துருக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு. பட் எனிவே என்னோட சாங்ஸில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருந்ததுனால எனக்கு அந்த சீட்டில் உட்காரத்துக்கு எனக்கு சான்ஸ் வரலை. பயப்படாதீங்க, நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. தேங்க்யூ. வெயிட் லிஸ்ட் கிடையாது. ஓகே. Okay, so you're not on the waiting list. All the best, Shirley. Very good. Okay, so Shirley சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கலக்கலா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ரொம்ப க்ளோஸா மிஸ் பண்ணாங்க. அடுத்ததா பாட போற போட்டியாளர் மிஸ்டர் ஆல்கேஸ் என்கிற அழகேசன். என்னத்த சொல்வேனுங்க, படுமாங்க வருதுங்க,
படுமாங்க உரட்டுங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க கெட்ட பயல அழகிட்டு மாமா எட்டு எட்டி நக்கலாமா பட்டு மாமி கிட்ட வாடி மொட்டை மாடி வத்தல் தாண்டி கம்மா கொம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா கொம்மா அட கொம்மா அட பெத்து விட்டாளா கம்மா கொம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா கம்மா அட சும்மா அட பெத்து விட்டாளா அட என்னத்த சொல்வேனுங்க படுமாங்க உருதுங்க படுமாங்க உரட்டுங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க குத்திலேடி அம்மாங்கரவாடி அம்மா தொண்டு தாடி நீ குமரி புட்டு போடு நான் பார்த்த கோளாறுடா நாள் பார்த்து பால் வாருடா நீ என்ன சுமை தாங்கியா அந்த சுமையத்தான் நான் தாங்கவா அடப்பாவாட பூவாட நிலவுக்குள் தேரோட அம்மா அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா அம்மா அட சும்மா அட பெத்து விட்டாளா அம்மா அம்மா சேர்த்து வைப்பாளா அட சும்மா அட பெத்து விட்டாளா என்னத சொல்வேனுங்க படுமாங்க உருதுங்க படுமாங்க உரட்டுங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க கெட்ட பயல கிட்ட மாமா எட்டி எட்டி நொக்கலாமா பட்டு மாமி கிட்ட வாடி மொத்தம் மாடி வத்தல் தாண்டி அட என்னத சொல்வேனுங்க அழகேசன் சார் வணக்கம் ஐயா. நான் எங்கே இருக்கீங்க? நீங்கள் இந்த போட்டி மீறி நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. உண்மையிலே அவ்வளோ அவ்வளோ டேலண்ட். யூனோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சமீபத்தில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாடல் நீங்கள் எடுத்து பாடியிருக்கீங்க. அவ்வளோ கண்ணீரோட உங்களோட குரலோட கேட்கும் போது ரொம்ப ஐ மீன் என்னவோ இருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபேண்டாஸ்டிக். இது நிறைய பேருக்கு தெரியாது. வேப்பம்பட்டி டு சென்னை ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ட்ரெயின் இவர் வரைச்சே, இவர் ஏறுற கம்பார்ட்மெண்ட்டில் இவரோட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஏறுவாங்களாம். அவள்கிட்ட வந்து ஹார்மோனியம் பெட்டி இல்லை தபேலாலாம் இருந்துட்டு ஐயாவும் ஒரு 2-3 பீப்புள் அவள் மியூசிஷியன்ஸ் உட்காந்து வேப்பம்பட்டியிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இவர் கச்சேரி பண்ணுவார். அண்ட் இவரோட கச்சேரி கேட்கறதுக்கு ஒரு 50-100 பேர் ஒவ்வொரு ஸ்டேஷனில் உள்ளே ஏறுவாங்க அந்த பர்டிகுலர் கம்பார்ட்மெண்ட்டில். ஆமாம், உண்மைதான். ஸோ ஐயா ஓல்ட் டைம் மேஜிக்கோட இந்த காலத்தோட வாசனையும் அவ்வளோ அழகாக உங்களோட வாய்ஸ்லேயும் உங்களோட மியூசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வரது இந்த வயசில் கஷ்டம். ஆனால் நீங்கள் பிரமாதமாக நான் பாடியிருக்கேன். ரொம்ப நன்றி. பிரமாதமாக இருந்தது ஐயா. யார் உங்களுக்கு வீட்டில் யாராவது உந்துதல் யார் இந்த மாதிரி நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு சொல்லி உங்களை இந்த மாதிரி பொக்கி விட்டது யார்? உண்மையாக சொல்லிடுறேம்மா, எங்கள் வீட்டில் யாருக்கும் என்னை இந்த மாதிரி பாடுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது எதுவுமே ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லைம்மா. நானா ஐயா சொன்னதுலேருந்து அதுலேருந்து யோசனை பண்ணி பண்ணி ஐயா அவ்வளோ பேர் அந்த ஆச்சரியமா இருக்குள்ள ஏறிட்டாலே யாருமே கிடையாது. இல்லை இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனில் வந்து அவங்களோட குரலை தேடின்னு தான் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், அவள் எல்லாரும் உங்களோட ஃபேன்ஸ் தானே, ஒவ்வொரு ஆள் ஏறினது ஆள். அப்போ யார் அந்த என்கரேஜ்மெண்ட் அங்கேயே ஆரம்பிச்சாச்சு ஐயா. அவளோட நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவளோட விஷஸ் தான் வந்து இன்னைக்கு உங்களோட இந்த மேடைக்கு கூட்டின்னு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அழகேசன் சார். உங்கள் வீட்டில் கூட இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் கூட மாறிடுவாங்க, உங்களுக்கும் நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். ஆல்கேட் சார், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா, வீட்ல இருந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ டிவியில பார்த்து என்ன சொல்றாங்க? பாராட்டுறாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும் அவங்க? நீங்கள் தாம்மா அவங்களுக்கு சொல்லி அவங்கள மாற்றணும். நான் இப்போ தாம்மா கொஞ்சம் மெருகுனது ஐயாவால் தான். உண்மைதான், நான் முகஸ்துதிக்கு சொல்ல. இப்போ தான் என்னன்னு தெரியும். இவ்வளோ காலம் பண்ணோம், அது வேறு. இதுதான் ப்ரொஃபஷனல். வெரி நைஸ். ஓகே,
ஸோ இன்னும் தொடர்ந்து நீங்க ப்ரொஃபஷனலா இந்த பையனை பீட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேணாமா, எனக்கு அவ்வளோ ஆசை கூட வேணாமா. யங்ஸ்டருங்க வளரட்டுமா. அதுதான் அழகேசன் சார். ஓகே, ஆல் கேட்ஸுக்கு இப்போ கேட்ஸ் ஓப்பன் ஆக போகுதா இல்லையா அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் சொல்லிடுவாங்க. நித்யஸ்ரீ மேம் கிரீன் கொடுத்துருக்காங்க, சௌமியா மேமும் கிரீன் கொடுத்துருக்காங்க, சுபாஜியும் கிரீன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு கிரீன் கிடச்சிருச்சுன்னா திவாகருடைய சீட் உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இல்லை, நேரோவா திவாகர் அந்த சீட்டை நீங்கள் தக்க வச்சிருக்கீங்க. மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஓகே, ஸோ நம்மளுடைய 40 போட்டியாளர்களுமே எப்படியாவது அந்த சிம்மாசனத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சீட்டில் இப்போ அப்படியே செட்டில் ஆயிட்டாரு திவாகர். எஸ், அடுத்ததாக அந்த சீட்டை களவாடுறதுக்கு ட்ரை பண்ண வராங்க விக்ரம். దేవుడా దేవుడా ఏழுమల దేవుడా చూడుడా చూడుడా ఎంగ పక్కన్ చూడుడా హై దేవుడా దేవుడా ఏழுమల దేవుడా చూడుడా చూడుడా ఎంగ పక్కன் చూడుడా எங்காலே உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்ட திட்டடா ரிப்பீட் எங்காலே உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்ட திட்டடா சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா சுடுடா சுடுடா எங்க பக்கம் சூடுடா யாரே யாரே ஏ யாரே யாரே அரே யாரே ஏ அரே யாரே எண்ணி பாரு கொஞ்சம் ஏற்பிடிக்கும் மாலை சோத்தில் நாம கைய வைக்க செத்தில் வைப்பான் காலை சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு நாலு லீவு போட்டா நாரி போகும் ஊரு முடிவெட்டும் தொழில் செய்யும் தோழன் தான் இல்லையே நமக்கெல்லாம் இது அழகு நதி நீரில் நின்று துணி தோய்ப்பவன் இல்லையே வெளுக்குமா உடை அழுக்கு எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே ரிப்பீட்ட சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே விக்ரம் மேம் நல்லா சிரிச்சிட்டு அழகாக பாடிருக்கீங்க. பட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அந்த சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே அங்கே ஒரு சின்ன மிருகம் இருக்குல்ல, சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே ஓ ரெண்டு டைம் அது வரும், அது ஒன்று மிஸ் ஆகிடுது. அதர்வைஸ் நல்லா இருந்தது. சிரிச்சிட்டு என்ன ஒரு பின்னாடியிலேருந்து உங்களுக்கு பேக்கப் சூப்பராக இருந்தது. விக்ரம் தலைவருடைய பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் குஷி உற்சாகம் எனர்ஜி எல்லாமே அதிகரிச்சிருச்சு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ ஃபார் சூசிங் திஸ் சாங். தேவடா திவாகர் ரொம்ப நேரமா அங்கே உட்காந்துக்கிறாரா, ரொம்ப போர் அடி தான். பட் வாட் இஸ் தட் ஷேர் டூயிங் டு யூ? என்ன பண்ணுது? எங்க பயமா தான் இருக்கு எங்க கருத்து. அடுத்தடுத்து நல்லா பாடிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ டென்ஷன் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. என்ன சேர் உங்களை விட்டு அது மாதிரி சேர்ல உட்காந்தாலே விரல் பட்டன் தேடுதா எதையாவது அழுத்துன்னு போல. கிரீனு ரெட்டு அதெல்லாம் இது ஃபீலிங்ல இது வர மாட்டேதுல்ல. கவனிச்சிட்டு இருக்கோம், எல்லாம் கவனிச்சிட்டே இருக்கோம். இப்போ அவங்களுக்கு வேற ஃபீலிங் வரப்போகுது. உங்களுக்கு ரெட் கொடுத்தா ஐ அம் நாட் இன் தி காம்படிஷன். ஓகே எஸ். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க நல்லா தேவடாவை கும்பிட்டுக்கோங்க. உங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் சொல்லிடுவாங்க.
சுபாஜி கிரீன் கொடுத்துருக்காங்க, நித்யஸ்ரீ மேமும் கிரீன் கொடுத்துருக்காங்க, சௌமியா மேமும் கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யூ த்ரூ டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஆனா திவாகர் லெவல் இல்லம்மா. ஓகேவா திவாகரே? பயங்கர சப்போர்ட் பண்றீங்க. பட் யூ த்ரூ டு த நெக்ஸ்ட் லெவல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விக்ரம், அடுத்த கட்டத்துக்கு தேர்வாயிருக்கீங்க. ஸோ நம்ம சூப்பர் சிங்கர் ஃபேமிலிலேருந்து அடுத்து வந்து யார் பாட போறாங்க அப்படின்னா மிஸ்டர் ராஜகோபாலன். வல்லேலக்கா சேலத்துக்கா மாதுரக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா வல்லேலக்கா ஒட்டு வந்தா மக்களுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடு அமெரிக்கா காவேரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா ஓ தாவணி பெண்களும் துதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா நம்ம களத்து மேடு கம்மங்கார கருச காடு செம்மண் அள்ளி தெளிக்கும் ரோடு சடுகுடு 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 ஆடிய மரத்தடி படுபடு படுமென போத்திய புலித்தடி தொட 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 உடைகிற மணி துளி சுடு 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 கிடைக்கிறது கிளி தட தட தடவென அதிர்கிற வெயில கட கட கடவென கடற்கர காவிரி விறு விறு விறுவென மடிக்கிற வெட்டிலி முறு முறு முறுவென முறுக்கிய மீஸ் மனதில் இருக்குது மெய் 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 வல்லேலக்கா சேலத்துக்கா மாதுரக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா வல்லேலக்கா ஒட்டு வந்தா மக்காலுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடு அமெரிக்கா கிராமத்து கூட செய்யல கொஞ்சம் காலம் தங்கி பாருலே குறையின் நோட்டை விரிச வழி நட்சத்திரம் எண்ணி பாருல கூமம் செல்போனின் நச்சரிப்பை இணைத்து கொஞ்சம் சில்வண்டின் உச்சரிப்பை கேட்போம் வெறும் காலில் செருப்பின்றி நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம் மழலைகளாவோம் மரத்துக்கு ஜடைய பின்னிதான் பூக்கள் வைக்கலாமே ஊரோரம் பையனாரிடம் கத்தி வாங்கித்தான் ஜீவனாவே வல்லேலக்கா சேலத்துக்கா மாதுரக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா வல்லேலக்கா ஒட்டு வந்தா மக்காலுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடு அமெரிக்கா. Rajagopal, cool. Good singing. Nice to see you smile. Thank you. Activa, nanna dance எல்லாம் ஆடிண்டு. Very very happy to see you do all that. நன்னா இருந்தது, பாட்டு நன்னா இருந்தது. அந்த தொட தான் அது தொடவே முடியல அந்த இடத்த ஒண்டி. ஆமாம், நன்னா இருந்தது. ஒன்று நீ பாடும்போது இந்த பல்லே லக்கா அது சொல்லும்போது அப்படிங்கிற ஒரு சவுண்டு ஜாஸ்தி கேட்குறது. அது இன்னும் கொஞ்சம் அது அழகாக கொடுத்துருந்தா கேட்குறதுக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ இதுதான். அதர்வைஸ் வெரி வெல் டன், வெரி நைஸ். இல்லம்மா, தலைவர் மியூசிக் போட்டோன்னா அப்படியே வெளில போயிட்டு ஒரு ஃபைட் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஓகே, கூல் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, எங்களுக்கும் கொடுக்கலாம்ல, ஆங்கர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது கூல்யா? கூல்யாவா? Yeah, it's cool. ஓகே, சொல்லாமலே இருந்திருக்கலாம். நீங்க வந்து ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி தலைவர் பாட்டு பாட பாட எனக்கு அப்படியே குஷி ஆயிட்டு இருக்குப்பா. It's really really nice. So let's turn to the judges. சௌமியா மேம் green கொடுத்திருக்காங்க, சிவாஜி green கொடுத்திருக்காங்க, நித்யஸ்ரீ மேம் ரெட், ஷைலஜா மேம் ரெட். ஸோ 2 reds 2 greens கிடைச்சிருக்கு. You'll be on the waiting list. என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். All the very best. Thank you. சோ இதுல இருந்து என்ன தெரியுது பாவனா? என்ன தெரியுது மாகாப்ஸ்? மொத்தமா சேர்த்து 8 பேர் பாடி முடிச்சிட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் அந்த சீட்ல உட்கார்ந்திருக்காரு. சிவாக்கா, you enter சூப்பர் சிங்கர் ஓடி அந்த அழகான பிரம்மாண்ட அரங்கமேற்ற முதல் போட்டியாளர் to enter the top 30 of Super Singer 4.
how are you feeling? ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ தான் பொறுப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஜட்ஜஸோட நம்பிக்கை, அனந்த் சாரோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கையும் இதில் அடங்கியிருக்கு. ஸோ வர ரவுண்ட்ஸில் அதெல்லாம் காப்பாற்றணும். And உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு, இந்த சந்தோஷமான தருணத்தை கொண்டாடுறதுக்கு, இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு அனந்த்ஜி, will you do the honors please? என்ன எனர்ஜி, என்ன டேலண்ட், ஸ்டூபெண்டஸ். என்ன ஒரு ஃப்ளோ, மை காட். எனர்ஜி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்ஷனோட இருந்தது. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். கோ கண்டஸ்டன்ட் பார்வதி பாடும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ 4 க்ரீன் வாங்கிட்டா, செம்மையாக பாடிட்டா அவ்வளோ. ஸோ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் அவளை பீட் பண்ணேன். அதுக்கப்புறம் மழகேசன் தாத்தா இவங்க 2 பேர் பாடும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஏன்னா நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து என்னை தூக்கிட்டாங்களோ அந்த இடத்துல ஒரு பயத்தை எனக்கு உண்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டென்ஷன் ரொம்ப இருந்தது. ஸோ அதையெல்லாம் மீறி என்னோட பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்ச ப்ரைஸ். Thank you all for joining in and congratulations Divakar. Thank you Anandji, thank you very very much. ஓகே, ஸோ மண்டேயோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸ்டார்டிங்கே இப்படி 6 அடிக்கிறாங்களே, நாளைக்கு என்னென்ன பெர்ஃபார்மன்ஸஸ் நமக்காக காத்துட்ருக்கு, யாரெல்லாம் அந்த சிம்மாசனத்தை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு you have to meet us tomorrow. Until then, this is me Bhavna signing off along with Makappa on Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Good night.